பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த வாரத்தினுடைய ஒப்புரவாகுதலின் தலைப்பு கிறிஸ்துவோடு கூட நாம் ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லி, நாம் கிறிஸ்துவோடு ஒப்புரவாய் கொண்டு இருக்கிறோமா? சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பாவமே அறியாத ஒருவர் நமக்காக பாவமாகினார். ஆமாங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் அறியாதவர். ஆனால் நமக்காக கல்வாரி சிலுவையில நம்முடைய பாவங்களை சுமந்து நமக்காக மரித்தார் அல்லவா? அவரோடு கூட நாம் ஒப்புரவாகலாமா? நாம் ஒப்புரவாகாம தான் ஆண்டவர்கிட்ட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய மனம் போன போக்கில, என்னுடைய இஷ்டப்படி நான் வாழ்கின்ற வேளையில நான் என்ன செய்யறேன்? ஆண்டவரோடு கூட நான் ஒப்புரவாகவில்லையே, நான் அவரோடு கூட இசைந்து வாழவில்லையே. 2 கொரிந்தியர் அதிகாரம் 5வது அதிகாரம் 20வது, ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? ஆமென். நாம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்குள் ஒப்புரவாக வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்குள் ஒப்புரவாக, எனக்காக என்னுடைய தகப்பன், என் அப்பா, என் ஏசப்பா எனக்காக பாவத்தை சுமந்தார் அல்லவா? அந்த வெளியேறப்பட்ட அன்பை நினைத்து நான் அவரோடு கூட ஒப்புரவாக வேண்டும். இந்த வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் செய்த பாவங்களுக்காக, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக ஆண்டவர் நம்மளை தண்டிக்க நினைச்சிருந்தாருன்னா நம்ம ஒரு நாள் கூட உயிரோடு கூட வாழ்ந்திருக்க முடியாது. கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவாகலாமா? ஏசப்பா, நாங்க செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிங்க, நாங்க செய்த குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க என்று சொல்லி ஒப்புரவாகலாம். பாவிகளை ரசிக்கத்தான் அந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். நாம் பாவிகளாக இருக்கிறோம். நம்மளை ரசிக்கிறதுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். என்ன தவறு செய்தாலும், ஐயோ ஏசப்பா, எனக்காக தானே நீங்க இந்த கல்வாரி சிலுவையில எனக்காக தானே கஷ்டப்பட்டீங்க என்று சொல்லி நாம் உருவ குத்தப்பட வேண்டும். சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவாகினாலாமா? ஏசப்பா, எனக்காக தானே மரிச்சீங்க, உங்களுக்காக தானப்பா நீங்க இந்த கல்வாரி சிலுவையில ஆண்டவர் எல்லாத்தையும் நீங்க இழந்தீங்க. இந்த வெளியேறப்பட்ட அன்புக்கு நாங்க என்ன கைமாறு செய்து விட முடியும்? ஏசப்பா, ஒப்புரவாகலாமா? நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா தேவையில்லாத காரியங்களை விட்டு எரிந்து கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவாக நமக்காக என்ன செய்கிறார்? ஒப்புரவாகுதலுக்கு அவர் ஆயத்தமா காத்திருக்கிறார். என் பிள்ளை என்கிட்ட வரமாட்டானா? தேவன் உங்களை விடுதலையாக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். உங்களை விட்டு கொடுக்குறீங்களா? நீங்க ஆண்டவர்கிட்ட உங்களை நீங்க விட்டு கொடுத்து ஒப்புரவாகின்ற பொழுது அவர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வாதமாக்கி பாதுகாத்து வழிநடத்தி காத்துக் கொள்வாராக. ஆமென். God bless you.